நாமும் இன்றும் என்றும் உயர்ந்திருப்பதாக அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பரியத்தில் இருக்கப்படியில தெய்வனுக்கு எல்லா துதிக்கான வகை உண்டாகட்டும். எல்லோரும் குரலோடு எழுத நிற்கலாமா? யாரும் கண்களை திறக்க வேண்டாம். ஒரு வருடம் முழுவதும் நாம் ஆலயத்திற்கு வந்தாலும் இந்த குறிப்பிட்ட வாரம் உலகத்தை அசைத்த ஒரு வாரம். அந்த வாரம் இனி வரவில்லை, இன்று வரவில்லை. ஆனால் அந்த 7 நாட்கள் நம்முடைய வாழ்க்கையை மதுரமாய் மாற்றின நாட்கள். எனவே அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். யாரும் கண்களை திறக்கக்கூடாது. இது மகிமை தேவனுடைய பிரசனம் நிறைந்திருக்கிற ஒரு ஸ்தலம். எல்லாரும் கண்களை மூடிக்கொள்வோம். இதயத்தின் அருகில் கரங்களை எட்டுவது போல வைத்து ஜீவ பலியாய் தேவனை அர்ப்பணிப்போம். இதுவரை இடத்தில் அசைவடி கொண்டிருக்கிற ஆவியானவர் இறங்கி வரப்போகிறார். பெரியவர் முதல் சிறியவர் முதல் வாலிபர்கள் பிள்ளைகள் எல்லாரும் கண்களை மூடி தேவனாகிய கர்த்தர் உங்கள் பத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறது வேண்டும் அறிந்து கொள்ளப் போகிறோம். சர்வ வல்லமையுள்ள அந்த தேவனாகிய கர்த்தர் நமத்தில் இறங்கி வந்து இருக்கிறார். அவரை நாம் காணும்படிக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்படுவதாக, அவரை காணும்படிக்கு நம்முடைய இதயம் திறக்கப்படுவதாக, அவருடைய வல்லமை திறக்கும்படி நம்முடைய ஆத்ம வெறுமையை மாறும்படி எல்லாரும் கரங்களை தட்டி ஆவி நிறைந்த தேவனை சோத்தரிக்கலாம். ஆவி நிறைந்தவர் லட்சிய பாஷை நிறைவு ஆவியானவரை சோத்தரிக்கிறது. ஒவ்வொரு ஸ்தலத்திலும் பெருமையான ஒவ்வொரு ஆத்ம பரிபூர்ணமாய் நிரப்புவதுதான். எல்லா நாமங்களை திறந்து அபிஷேக பெற்றவர்கள் அபிஷேகத்தை நிறைந்து, அபிஷேகம் பெறாதவர்கள் ஆவி நிறைந்து சோதனை சொல்லுங்கள். அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவன் நம்முடைய பாத்திரங்களை வெறுமையாய் அல்ல, நிறைந்தவராய் நிறைவுள்ளவராய் ஆக்கினி நிறைந்தவராய் மாற்றி இருக்கிறார். அந்த வல்லமை அக்கினி இறங்கி வந்து இருக்கிறது. எப்பொழுது தேவ அக்கினி நமக்குள் ஊற்றப்படுவதற்காக எல்லாரும் நாமங்களை திறந்து வேறு எந்த காரியத்தை சிந்திக்க கூடாது, நினைக்கவும் கூடாது. நாமங்களை திறந்து அக்கினி ஊற்றும் ஐயனே அக்கினி இறங்குவதாக. மட்டுகளை அறுக்கிற அக்கினி எங்களை உண்மை போல் மாற்றுகிற அக்கினி ஜாலியை பற்றி எரிய பண்ணுகிற அக்கினி, உலகத்தின் சாபங்களை பாவங்களை நிர்மூலமாக்குகிற அக்கினி, எங்களை உமக்கென்று தெரிந்து கொண்ட அக்கினி, மோசேயை நடத்தின அக்கினி, இஸ்ரவேலை நடத்தின அக்கினி, எங்கள் செக்கினாவை நடத்தி செல்லுகிற அக்கினி, ஒவ்வொருவர் மேல் மகிமையாய் கைகளை தட்டி கரங்களை தட்டி எல்லாம் இருக்கத்தின் ஆவிகள், நாமங்களை கட்டுகிற ஆவிகள், ஆராதனை கடைசி முயற்சிக்கிற பொல்லாத ஆவிகளை, சோம்பலை நாவிகளை, இடைச்சலடி நாவிகளை இயேசு கிறிஸ்து ஜீவன நாமத்திலே வெளியே out from everything. Fire of the Lord. நிறைந்து வருகிறார்கள். நிறைந்து எல்லாம் சும்மா இருக்காதீங்க. கைகளை தட்டுங்க. தேவனை மகிமை படுத்துங்க. பற்றி எரிகிற வல்லமை எங்கள் ஆத்மாவை பற்றி எரிய செய்கிறது. ஆவியை பற்றி எரிய செய்கிறது. ஆவியை விடுதலை செய்கிறது. இதை நடத்துகிற ஆவியானவர் வல்லமையாய் சொல்லுங்க. நானும் எங்கள் எல்லைகளும் அக்கினினான், நானும் என் இல்லமும் அக்கினினான், நானும் என் வீடும் அக்கினினான், நானும் என் சபை அக்கினினான், நானும் என் பட்டணமும் அக்கினினான். சாத்தானை வீழ்த்தினாக்கினி, சாத்தானை ஜெயித்தாக்கினி, சுயத்தை சாம்பலாக்குகிறாக்கினி, ஜெயத்தினாக்கினி. Fire, Lord. Fill us with your mighty fire. நிரம்பி வழிந்து ஜீவநதி உன்னுடைய விசாரங்கள் மாறுபடியாக்கினி, உன் துயரங்கள் மாறுகிறாக்கினி, உன் தலைமையில மாறுகிறாக்கினி, சாப மாற்றுகிறாக்கினி, கண்ணீரை மாற்றுகிறாக்கினி, சபையை எழுப்புகிறாக்கினி, எழுப்புதலாய் மாற்றுகிறாக்கினி, எழுப்புதலில் பங்குள்ளவராய் மாற்றுகிறாக்கினி, உள்ளத்தில் மறுரூபமாக்குகிறாக்கினி.
பிரதுஷல பிரதுரப பிரதுர கரகரபோ இதரல பிரதுரபல பிரதுஷல பிரதுரி தேரல பிரதுரபோ ரக்கப பிரகல கரதுஷதி தியல கரதுரல இரண்டல கரதுரி தியல கரதுஷலரோ ரதியே கரதிரோ அவர் செய்த நன்மை ஒரு நிமிடம் நினைத்து பாருங்கள். கண்ணு கலங்கி ஓட ஆரம்பித்தது. எத்தனையோ ஜனம் இருக்கும் பொழுது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத உங்களை ஒரு நிமிஷம் வெள்ளி அந்நிய பாஷையில அந்த தெய்வ பிரசனத்தை பெற்றுக் கொள்ள முடியும். ஒரு பெரிய தாயின் கருவினை உருவாக்கி எடுத்தவரே, மனிதன் தூற்றும் பொழுது என்னை அரவணைத்தவரே, தள்ளப்பட்ட பொழுது என்னை அழைத்து முத்தமிட்டவரே, பாதாளத்தில் கொடுங்கோருக்கு மீது என்னை அழைத்தீரே, எப்படி நன்றி சொல்லுவேன்? சிலுவையோ புனித சின்னம், ஜெகத்து ரட்சகன் இயேசு மரித்துயிர் எழுந்த சிலுவையோ புனித சின்னம். கரங்களை கட்டி சிலுவையை போட்டு ஆடிப்பட்டு சாபமான சிலுவை நமக்கு மதுரமான வாழ்வை தந்ததல்லவா? புனித சின்னத்தை போற்றி Holy Spirit, thank you, Lord. Thank you, Jesus. சிலுவையோ புனித சின்னம், ஜெகத்து ரட்சகன் இயேசு மரித்துயிர் எழுந்த சிலுவையோ புனித சின்னம். கல்வாரியில் முளைத்து ககனம் வரை தழைத்து எல்லாத்தையும் கிடைத்து நிகழ்வரத்தை இழைத்து, கல்வாரியில் முளைத்து ககனம் வரை தழைத்து எல்லாத்தையும் கிடைத்து நிகழ்வரத்தை இழைத்து, இல்லாரை செல்வராக்கும் கொல்லோரை நல்லோராக்கும், இல்லோரை செல்வராக்கும் கொல்லோரை நல்லோராக்கும், நல்லாயின் இயேசுராஜன் தோளில் சுமந்து சென்ற சிலுவையோ புனித சின்னம், சிலுவையோ புனித சின்னம். கரங்களை தட்டி யூதருக்கு இடரான சிலுவை, கிரேக்கருக்கு பைத்தியமான சிலுவை, தேவ பிள்ளைகளுக்கு
தேவ பலனும் பரிசுத்தமும் ஜெயமும் நிறைந்த அந்த சிலுவை, அந்த சிலுவை நமக்கு ஒரு புனித சின்னமாய். ஆமென். Thank you Holy Spirit. கரங்கள் சத்தமாய் சத்தமாய் பின்னாடி வெளியே எல்லாரும். Jesus. Thank you Lord. சோத்திரத்தோடு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு யூதர்க்கிடரான இயேசுநாதர் சிலுவை கிரேக்க ஞானியருக்கு பைத்தியவர் சிலுவை. யூதர்க்கிடரான இயேசுநாதர் சிலுவை கிரேக்க ஞானியருக்கு பைத்தியவர் சிலுவை. அன்பர் கடை கலமும் தேவ வேலனும் சிலுவை. அன்பர் கடை கலமும் தேவ வேலனும் சிலுவை. தன்னை உணர்ந்த வந்தம் தனி பெருமை சிலுவை. சிலுவையோ புனித சின்னம், சிலுவையோ புனித சின்னம். ஜெகத்து ரட்சகன் இயேசு மரித்துயிர் தெழுந்த சிலுவையோ புனித சின்னம். சொல்லுவோம் சிலுவையோ புனித சின்னம், சிலுவையோ புனித சின்னம். சிலுவையோ புனித சின்னம். உலகத்திற்கு இடரலாய் இருந்தாலும் எங்களுக்கு கிருபையான ஜெயத்தின் சிலுவை, அதை நினைவு கூறும்படி எங்கள் அனைவரும் இன்று ஒன்று சேர்த்திருக்கிறீரேப்பா. இந்த இடத்தில் வாசம் பண்ணுகிற நீர் எங்களை அசைத்தருளும், எங்கள் உள்ளத்தில் அசைவாடும், உமக்கே மகிமை செலுத்தும்படி எங்கள் மத்தியில் இறங்கி வார். நீர் மாத்திரம் பேசும், நீர் மாத்திரம் மகிமைப்படுவீரா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த அல்லேலூயாக்கு எங்க பிரசங்கம் பண்றது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் தந்த கிருபைக்காக தேவனை துதிக்கிறேன். மீண்டும் இந்த இடத்தில் அழைனை நிற்க பண்ணின தேவனுக்கு எல்லா துதிக்கான மகிமை செலுத்துகிறேன். அடியை எப்பொழுதும் என்னோடு இருக்கிறேன். என் பிராண சிநேகிதனும் அழைத்து மெய்ப்பர் அவர்களுக்கும் குடும்பத்திற்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறேன். சொல்றேன் வந்திருக்க உங்கள் அனைவரும் கர்த்தர் இயேசு ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து தெய்வ சமூகத்தில் உங்களை பார்ப்பது சந்தோஷம் சொல்லி பார்த்து. ஹல்லேலூயா. இன்னொருத்தர் சொல்லுங்க, நான் பார்க்கல. தெய்வ சமூகத்தில் உங்களை காண்பது சந்தோஷம். Nice to see you in the presence of the Lord. God bless you all. சந்தோஷமா இருக்குமா? அல்லேலூயா. இந்த நாள் பெரிய வெள்ளி, மலையாளத்துல துக்க வெள்ளி. நான் வர துக்க வெள்ளி எல்லாத்துலயும் இதை சொல்லிடுவேன் இல்லையா? துக்க வெள்ளி. இன்னைக்கு உலகத்துக்கு துக்கம் தான், ஏன்னா ஜெயிச்சது நம்ம. அற்புதமான இந்த நாளிலே இந்த 7 வார்த்தைகளை சிலுவையில் அவர் பேசினதை இந்த உலகமே தியானிக்கிறது உண்டு. வந்தோடனே பாஸ்வேர்ட் டைரியை காமிச்சாங்க. திறந்த 7 வார்த்தைகள் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு சிஎஸ்ஐ திருச்சபையில் ஒரு 7 போதகர்கிட்ட ஒவ்வொரு வார்த்தை எழுதி கொடுத்தாங்க. நீங்கள் இதை தியானிச்சுட்டு வந்து பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லிச்சு. எல்லாரும் செய்து ஒவ்வொருவராக முடித்து கொண்டே போனாங்க. முறையாக வந்த பேப்பர் எடுத்து வைத்தார். வச்சுட்டு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி அப்படின்னு ஆரம்பித்தார். ஆரம்பித்த உடனே அடிச்ச ஃபேன் காத்துல ஃபேன் பறந்து போயிடுச்சு. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. திருப்பி சொன்னார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி.
இது சொல்லிக்கிட்டே இருந்தாரு. பின்னாடி ஐயர் தட்டாரு, ஏன் பேசுங்க, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. பேப்பர் போயிடுச்சு, வார்த்தை வரல. நமக்கு தேவன் கைவிட்டாரா? நம்ம சும்மா சொல்லக்கூடாது, கைவிட்டார். ஆமே, உருவாக்கும் போது கைவிட்டார். தள்ளி நின்று என் பிள்ளை எப்படி உருவாகணும் வெயிட் பண்ணாரு. நம்ம அதுக்குள்ள பிடிச்சி உங்க கண்ணு இருக்கா, காது இருக்கா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நீங்க எல்லாரும் ஒரு கேள்வி கேட்டு பாருங்க, எனக்கு மட்டும் ஏன் பாஸ் இப்படி நடக்குதுன்னு. எல்லாரும் நிறைய வச்சிருப்போம். ஆமாம், எனக்கு மட்டும் நடக்குது, உங்களுக்கு நடக்காது, தாங்க மாட்டீங்க. உங்களுக்கு நடக்கிறது என்கிட்ட வராது, நான் தாங்க மாட்டேன். கர்த்தர் கைவிட்டார். இயேசு கிறிஸ்து பொய் சொல்ல மாட்டார்ல, கேட்டார்ல, தேவனை ஏன் என்னை கைவிட்டீர்னு கேட்டார்ல, அது உண்மை. நம்முடைய சொந்த குமாரனை கைவிட்டார். எதற்காக தெரியுமா? இந்த துக்க வெள்ளியை, பெரிய வெள்ளியை நீங்கள் நான் கொண்டாடும்படி. எனவே இந்த நாள் நமக்கு சந்தோஷமான நாள், சிலுவையை ருசிக்கிற ஒரு நாள், அற்புதமான ஆராதனை. இந்த சில நிமிடங்கள் எனக்கு செய்திக்கு வர முடியல, எனக்கு நிரப்பி இந்த உள்ள கலங்குது, எதையுமெல்லாம் கலங்குது. தேவ ஆவியார் நிரம்பி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மை நடத்துவாராக. சரி, சிலுவையின் 7 வார்த்தைகள். முதலாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, எங்களுக்கு மன்னியும், நாங்கள் செய்கிறது கொஞ்சம் சத்தமாக. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். கர்த்தர் மகிமையுண்டாகட்டும். முதலாவது வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. பிரைஸ் காட். எல்லாம் கவனிச்சுக்கணும், நோட் பண்றவங்க நல்லா நோட் பண்ணிக்கங்க. வெளியிலேயும் எல்லாரும் அப்படியே அமர்ந்து, சின்ன பிள்ளைங்களாம் அமர்ந்து தெய்வ பிரசன்னத்துல கவனிப்போம். கர்த்தர் மகிமையுண்டாகட்டும். சரி, தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய சொந்த குமாரன் சிலுவையில் கொடுக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய திட்டம். கிறிஸ்து இயேசு சிலுவையில் இருந்து பேசின முதல் காரியமே ஜனங்களை பார்த்தார். முக்கியமாக அவரை கொடுமைப்படுத்துகிறவர்களை பார்த்தார். அவருடைய மனது உருகிவிட்டது. அல்லேலூயா. வெள்ளிக்கே அப்படி இங்கே பார்த்துக்கங்க, நீங்க பார்த்தாலே எங்களுக்கு ஓடுங்க. அல்லேலூயா. பார்க்கும் பொழுது தன்னை குத்தினவர்கள், தன்னைக்கு முள்முடி சூட்டினவர்கள், மாறினால் அடித்தவர்கள் எல்லாம் கீழே நிற்கிறாங்க. சீஷர்கள் பக்கத்துல இல்லை, அவங்கள தள்ளிதான் நிற்கிறாங்க. சீஷர்கள் எப்போ வருவாங்கன்னா, இயேசுநாதருக்கும் நமக்கும் குறுக்க தான் சீஷர்கள் வருவாங்க. அப்படித்தானே? ஆமா, இயேசு சுத்தி அப்படி செக்யூரிட்டி அடைச்சுப்பாங்க, யாரும் அவரை பார்த்துடக்கூடாது. சின்ன பிள்ளைங்க வந்தாலும் கை போன விரட்டி போடுறான். இந்த 12 பேர் இருந்து அவரை படுத்துறாரு பாருங்க பாடு. சின்ன பிள்ளைங்களும் உள்ள விடலை, சகை வந்து அவனையும் உள்ள விடலை, எல்லாம் போட்டு அடைச்சிக்கிட்டாங்க. இங்கேயும் பார்த்தாங்க, பிரச்சனை வந்து விட்டு எல்லாம் ஓடிட்டாங்க. அந்த வசனம் சொல்லுது, அவரை விட்டு ஓடி போனார்களாம். யாரு கூட இருக்கிறாங்க? அப்ப இங்க சுற்றி இவர் பார்த்தால், இவரை துப்பினவர்கள், தூஷித்தவர்கள், சிலுவையில் அறைவதற்கு திட்டமிட்டவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ அவர் ரத்தம் எவ்வளவு அதிகமாய் வழிந்ததோ அதை விட அவருடைய மனது உருகி வழிந்தது அந்த பாவிகளுக்காக, நமக்காக. பிதாவை நோக்கி கதறினார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், அவர் செய்கிறது என்னதென்று அவர் அறியாதவர்கள். ஆண்டவர் அந்த வார்த்தை அந்த நாளில் சொன்னது தன்னுடைய பிள்ளைகளுடைய அறியாமை குறித்து. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 1:3 நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள், குறித்துக் கொள்ளுங்கள். மாடு தன் எஜமானனையும், கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமல் இருக்கிறது என்றார். ஏசாயா 5:13 அவர் சொல்லுகிறது, என்னுடைய ஜனங்கள் அறிவில்லாமல் சிறைப்பட்டு போகிறார்கள், கனமுள்ளவர்கள் பட்டியினால் தொய்ந்து போகிறார்கள், திரளான கூட்டத்தால் தாகத்தால் நான் வறண்டு போகிறார். கர்த்தருடைய இரக்கம் வந்தது தன்னுடைய பிள்ளைகளை நோக்கி என்று தேவன் இந்த நாளில் வாசகத்தை நினைவு கூறுகிற வேளையில் அவர் நம்மை நோக்கி பார்க்கிறார்.
அவர் நமக்கு மன்னிப்பை அருளி இருக்கிறார். அநேகருக்கு இந்த மன்னிப்பினுடைய மேன்மை அறிவது இல்லை. நாம் எல்லாம் பெந்தகோஸ்தையில் அழைக்கப்படுகிற அபிஷேகம் உற்றவர்கள். நாமே சொல்லுங்களேன். எல்லாம் இங்கே பார்க்கணும். பின்னாடி உள்ள நைசாக சைலண்ட் எல்லாம் பார்க்காதீங்க. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தன்னுடைய ஜனத்துக்கு ஞானம் இல்லை, தன்னுடைய ஜனத்திற்கு அறிவில்லை என்று ஆண்டவர் அந்த வேதனை வெளிப்படுத்துகிறார். எனவே தான் சொன்னார், ஆண்டவரே இவர்களுக்கு மன்னி. சுற்றிலும் இருக்க ஜனங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா? பாவப்பட்டவங்க. நம்ம சுற்றிலும் இருக்க ஜனங்களை பார்க்கிறோம். ஆனால் தேவன் பரிதபிப்பது அவர்களுக்காக அல்ல. காரணம், ஒரு நாள் வரும், என்றாவது ஒரு தேவ மனிதன் மூலமாய் ஒரு வார்த்தை அவர்களை தொடும், உடனே மனம் திரும்புவார்கள், சிலுவையில் அறையப்படுவார்கள், இயேசுவின் அருகில் இருப்பார்கள். வசனம் சொல்லுகிறது, அவர்களோடு இருந்த கள்ளர்களும் அவர்களை தூஷித்தார்கள். ஆனாலும் ஒரு கள்ளனுக்குள்ளே ஒரு உணர்வு. அவன் சொன்னான், டேய், நாம் பாவம் செய்து சிலுவையில் அறையப்பட்டோம், இவரும் அப்படி அல்ல, நாம் செய்த பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். பார்த்து சொன்னான், இயேசுவே என்னை நினைத்து. அடுத்த நொடி, ஒரு நொடிக்குள்ளதாய் ஞானஸ்நானத்தின் கிருபை பெற்றான், அபிஷேகத்தின் கிருபை பெற்றான், ரட்சிப்பின் கிருபை பெற்றான். ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு என்னோட பரதேசத்தில். அவருடைய ஜனத்தின் நிலைமை இன்றும் பரிதாபம். தேவ பிள்ளைகளுடைய நிலைமை இன்றும் பரிதாபம். சிலுவையை கொண்டாடுகிற நாம் கழுத்தில் சில பெரிய சிலுவை, சிறிய சிலுவை, பல பல சிலுவைகள். ஆனால் அந்த சிலுவையின் பாரத்தை அறியாத தன்னுடைய ஜனங்கள் ஆண்டவர் தன்னை தேடி வர வேண்டும் என்று விரும்புகிறார். நாட்கள் மிக மிக பொல்லாதது. யுத்தம் செய்தி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். யுத்தம் அங்கு நடக்கிறது, நமது வீட்டில் அடுப்பெரிய முடியல. ஏதோ ஒரு ராஜா சண்டை போடுறான், ஏதோ ஒரு அதிபர் சண்டை போடுகிறான், நமது வீட்டில் சமாதானம் போகிறது, சூழ்நிலை மாறி போகிறது. பிசாசு எவ்வளவு கதிமாய் ஜனங்களை கொள்ளையிட முடியுமோ கொள்ளையிட முயற்சி பண்ணிக்கொண்டுதான் இருக்கிறான். முக்கியமாய் தேவனுடைய பிள்ளைகளை. வசனம் சொல்லுகிறது, என்னுடைய பிள்ளைகளோ அந்த சிலுவை மேன்மை அறியாமல், இன்னும் அந்த சிலுவையினுடைய பாதத்தை பற்றி கொள்ளாமல், இன்னும் தங்களுடைய பிடிவாதத்தை, சுயத்தை விடாதபடியினால் அந்த சிலுவையில் இருந்து இயேசுவினுடைய வார்த்தை, பிதாவை இவர்களுக்கு மன்னி. தாயின் வயிற்றில் அவர்களை உருவாக்கினேன், அவர்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் செய்கிறேன். நல்ல ஆகாரம், நல்ல வஸ்திரம், நல்ல குடியிருக்கிறதுக்கு வீடு, ஏன் இல்லாதவர்களுக்கும் படுப்பதற்கு ஒரு இடம் கர்த்தர் கொடுத்துதான் வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் செய்கிற பொழுது ஆண்டவர் உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று, அவர் சுமந்த சிலுவையை நினைவு கூறுவது ஒன்று, நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை கனத்தோடு சுமப்பது ஒன்று. நம்முடைய தேவாலயம் 2026 ஆண்டுக்குள் வந்து இருக்கிறோம். ஆண்டவருடைய வாக்கு தத்தம், நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் அல்லேலூயா தானே சொல்லிட்டார்லங்க, செய்வாருங்க. அது வரைக்கும் அவர் பாதத்தை பற்றி அந்த சிலுவை நாம் பற்றிக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் இன்றும் நமக்காய் பரிதவிக்கிறவராய் இருக்கிறார். 99 ஆடுகளை வைத்துவிட்டு ஒரு ஆடு போனார் இல்லைங்க, அந்த ஒரு ஆடு நீங்களும் நானும் தான் இன்னை வரைக்கும். தேவன் தம்முடைய அன்பை திரும்பி பார்த்து கொண்டே இருக்கிறார். எப்படியாகிறது, எப்படியாகிறது, எப்படியாகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தரிசனத்தை நிறைவேற்ற நாம் ஒன்றுபடுவோம். இரண்டாவதாக லூக்கா 23 அதிகாரம் 43 வசனம். லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு நான் சொல்லுகிறேன். யாருக்கு? ஒரு கள்ளனுக்கு. யாருக்கு? உலகம் தூஷிக்கப்பட்டவனுக்கு. யாருக்கு? உலகம் தள்ளினவனுக்கு. திருடன் என்று சொன்னாலே அடித்து விரட்டுகிற உலகம். ஒருவேளை திருடன் வீட்டில் சாப்பாடு திருடுனா எத்தனை பேர் துரத்தி பார்த்துருக்கிறோம்? இல்ல, உடனே அவனை கூப்பிட்டு உட்காரச்சு சாப்பாடு கொடுத்து அனுப்பிடுவாங்க உலகம். ஆனால் இந்த திருடன் அப்படி அல்ல. இந்த திருடன் ஆண்டவர் நிற்ற பொழுது ஆண்டவருடைய நாவிலிருந்து எவ்வளவு கிருபை பெற்று பாருங்க. அவன் 6 வார்த்தை சொன்னது பெருசு இல்லை, இந்த ஒரு வார்த்தை தான் அவனுக்கு பெருசு. அவனுக்கு வாழ்க்கை இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பார். சரி, பரதேசில் என்ன இருக்குது? பாரடைஸ்ல வாட் இஸ் தேர் இன் பாரடைஸ்? பரதேசில் என்ன இருக்கு? பிடிச்சிருக்கீங்கல்ல? நம்ம ஒரு சிலுவை சுமந்துட்டோமோன்னு நினைச்சு பாருங்க. வெளிப்படுத்துற விசேஷம் 2:7. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற
ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஒரு அல்லேலூயா சொல்லுவேன். பரதேசத்துல என்ன இருக்கு? ஜீவ விருட்சத்தின் கனி. அது போய் புசித்தாதான் நித்திய ஜீவன். வராமே சொல்லுங்க. அந்த நித்திய பரதேச ஆண்டவர் கொண்டு போய் அங்க வச்சாரு பாருங்க, இந்த ஜீவ விருட்சத்தை. இல்லை கவனிக்கிறீங்களா? ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் என்ன வைத்தாரு? நான் கேள்வி கேட்க உங்களுக்கு தான் தெரியும், விட மாட்டேன். என்ன வைத்தார் ஏதேன் தோட்டத்துல? நல்ல அழகழகான பழம், சேலத்து மாம்பழம், தித்திக்கு மாம்பழம் எல்லாம் வச்சுட்டு நடுவில் 2 மரம் வைத்தார். ஒன்று ஜீவ விருட்சம், ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். அப்போ நம்ம அக்கா பண்ண சேட்டையில் அந்த அம்மா போய் ஒரு ஜீவ விருட்சத்தை பறித்து சாப்பிட்டுருந்தா அது நித்திய ஜீவனை கொடுத்துரும், என்றென்றைக்கும் உயிரோடு இருந்திருப்பாள் இல்லையா? நம்ம கண்ணு குருடு. இந்த பிசாசானது, உலகத்தின் தேவனானவன் கண்களெல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்கான்? குருடாக்கி வச்சிருக்கான். ஜீவ விருட்சத்தை பார்க்கல. அப்போ அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:22. நான் கொஞ்சம் வேகமாக தான் போறேன். நல்ல செய்தி என்னன்னா, பாஸ்டர் இன்னைக்கு முடிக்கிற டைம் சொல்லலை. 3:22 ஆதியாகமம். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் நன்மை தீமை அறிவித்தக்க நம்மில் ஒருவனை போனானால் எப்பொழுதும் அவன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றைக்கு உயிரோடு இருக்காதபடி செய்ய வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, முதல்ல அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை அவன் புசித்து இருந்தால் என்றைக்கு உயிரோடு இருந்திருக்கலாம். ஆனால் இவன் தெரிந்து கொண்டது நன்மை தீமை அறிவித்தக்க தேவன் கூடாதுன்னு சொன்ன கனி. அப்ப இந்த ஜீவ விருட்சம் போயிடுச்சு. நீங்க பார்த்துருக்கீங்களா? ஜீவ விருட்சம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? என்னாச்சு? நம்ம போய் பார்க்கறதுக்காக அந்த ஜீவ விருட்சத்தை ஏதேன்னு கொண்டு போய் பரதேசம் வச்சிருக்கிறாருங்க. சொல்லுங்க. இப்போ சொன்னாரு, நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். எதுக்குப்பா? ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பாய். ஏனென்றால் நம்ம ராஜாதி ராஜன் கர்த்தாதி கர்த்தன் நேற்று இன்று மாறாதவர், அவர் ஆதியும் அந்தமுமானவர், முந்தினவரும் பிந்தினவருமானவர், அல்பாவும் ஒமேகமானவர், ஆதியும் அந்தமுமான தேவன் மரணம் அடைவதும் இல்லை. இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை என் பிள்ளை இன்னைக்கு மேல வந்துட்டா, முதல்ல ஜீவ விருட்சத்தின் கனி மாமா முதல்ல சாப்பிட மாட்டல. இந்த பூமியில நீ பட்டதெல்லாம் போதும் அந்த பொம்பளை தானே. ஆதாமுங்க சாரி ஆதா கேமரா சொல்ல, வேற யாரும் பக்கத்து நினைச்சுக்காதீங்க. நீங்க பட்டதெல்லாம் போதுவா, ஜீவ விருட்சத்தின் கனி புசித்த உடனே அல்லேலூயா நாம் அவரை போல மாறணும். நீதிமொழிகள் 3:18 சொல்லுது, தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். அவர் அல்லேலூயா அல்லேலூயா. நீதிமொழிகள் 11:30 வாசிக்க கேட்கலாம். நிறைய தரப்போற இன்னைக்கு ராஜபோஜன் நிறைய சாப்பிட்டு. நீதிமானுடைய பலன், இன்னொருத்தர் சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து, நீதிமானுடைய பலன். பக்கத்தோட பார்த்து விரும்பினா கேளுங்க, நீங்க நீதிமானாங்க. அல்லேலூயா. இப்ப கேட்கல நீங்க, இப்ப பார்த்து சொல்லுங்க, ஜீவ விருட்சம் உங்களது தான் சொல்லுங்க. அப்பா நல்ல நல்ல பிரச்சனை கிளப்பி விடாம. நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். அல்லேலூயா சொல்லுங்க. நீதி இல்லைன்னா வேத வசனம் உள்ள போகாது. நீதி இல்லைன்னா இயேசுவை தரிசிக்க முடியாது. நீதி இல்லைன்னா ஜீவ விருட்சத்தை புசிக்க முடியாது. ஆதாம் புசிக்காதத கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வச்சிருக்கிறாரு. கை தட்டி கர்த்தர் சொந்தம் சொல்லுங்க. அவன் புசிச்சிருந்தா நல்லா இருந்திருப்பான். இல்ல, அந்த ஒருத்தருக்கு வச்சு அதை சாப்பிடலைங்க. என் பிள்ளை எல்லாருக்கும் ஜீவ விருட்சத்தின் கனி பரதேசில் இருக்கு. அதனாலதான் கல்லனை பார்த்து சொன்னாரு, எப்பா நீ செக்கினாசம் பிடிக்க போகல, ரட்சிக்கப்படலை, ஞான சோழன் பெறல, ஆனா நீ நேரவா அந்த ஜீவ விருட்சம் உனக்கு இங்க வச்சிருக்க. கல்லனை தூக்கிட்டு போயிட்டாரு. ஒரு அல்லையே சொல்லுங்களேன். பக்கத்தோட பார்த்து நம்ம தைரியம் இருந்தா கேளுங்க, நீங்க கல்லனா? நான் கல்லன் தான். ஆமே வர மாட்டேங்க. கல்லை வச்சுருக்கேன். நான் சரியான கல்லன் தான். ஆண்டவர் இயேசு வர்ற வரைக்கும் இல்லை என்ன சேட்டை, என்ன சேட்டை. அப்பா அம்மா வச்சே பிள்ளைய கடன் போட்டுருவாங்க இல்லையா? பிள்ளை அழகா இருக்கும், அழகா பிறந்த அழகா இருக்கும். இப்படியே அம்மா மாதிரி பிறந்த, அதுக்கு ஒரு பழமொழி போல சொல்லுவாங்க, தாயை போல பிள்ளை. எப்படி? ஆமா. அதே ஒரு பையன்
கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டான்னு வைங்க, அப்பன மாதிரியே பிறந்திருக்காங்க. அப்படி நம்ம ஒரு ஆளை வந்து அப்பா வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. அவன் என்ன பண்ணாலும் சரிங்க, தேவ நீதி நம்ம வாழ்க்கையில் வரும் வரைக்கும் நம்ம எல்லாரும் சாத்தாண்டி கிரியில செய்து கொண்டு வந்தவர்கள் இல்லையா? வேதனை சாத்தியர்கள் பாடல் எழுதுறாரு, பொல்லா ஜென்மம் நான் ஐயா, சொல்லால் கூறலாகும் ஐயா, அந்த ஜென்மத்தில் என்னை தேர்ந்தெடுத்தேன், உங்களுக்கு எனக்கு ஜீவ விருட்சம். மூன்றாவதாக யோவான் 19ஆம் அதிகாரம் 26ஆம் யோவான் 3:26. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். அன்பாய் இருந்த ஒரு சீஷனை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இந்த மூன்றாவது வார்த்தை, யார் இந்த சீஷன்? யோவான் 13:23 வாசிக்கும் பொழுது அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த சமயத்தில் சீஷரில் இயேசுவுக்கு அன்பாயிருந்த ஒரு சீஷன் அவர் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சத்தம் வர மாட்டேங்குது. யோவான் 13:23. ஓகே, அன்பா இருந்த சீஷன் இயேசு கிறிஸ்து மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த அன்பை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம பாஸ்டருக்காக கையை வைத்து எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பாதிசக்கம் வருது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு சபைகளில் தேசத்தில் ஆசீர்வாதம் உண்டா இருக்கிறது. ஏன் தெரியுமா? நாங்களும் நிறைய பேர் பார்த்துருப்போம், பாஸ்டர்கள் நிறைய பார்த்துருப்பாங்க. பாஸ்டர்னாலும் பேச மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? ரைஸ்லால் சொன்னா கூட சிரிப்பு வராது. அல்லேலூயா. சிலருக்கு தலைமுறை ஆளாது, அது பார்த்துட்டு போயிடும். கன்வென்ஷனாக கூப்பிட்றாங்கல்ல, நம்ம பெண்டிகாஸ்ட் இல்லாத சில இடத்துக்கு போவோம். அங்கெல்லாம் அப்படிதான். உள்ளே போனோம்னா அப்படி பார்த்துட்டு அவசரம் ஆராதனை நடத்துவாங்க. காடு வெட்டிங் சென்னையில் ஒரு இடத்துக்கு கன்வென்ஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அப்போ வந்துட்டு பைக்லாம் கிடையாது. நான் போய் சைக்கிளில் போட்டு பஸ்ஸில் போய் இறங்கி அந்த காட்டுக்குள்ளே நடந்து போய் நிற்கிறேன். பாஸ் முன்னாடி நிற்கிறாரு. நான் போய் பிரேஸ்லாடியான்னு பின்னாடி இல்லை. அவர் என்னையும் கண்டுக்கல, என் கூட வந்து ஆண்டவரையும் கண்டுக்கல. அவருக்கு எனக்கு சந்தேகம், இவர் தான் என்னை கூப்பிட்டாரா? என்னை பார்த்தது இல்லை, இன்னைக்கு மொபைல்லாம் கிடையாது. நான் சரியான இடத்துக்கு வந்திருக்கேனா? சரி, யாராவது ஒரு தம்பி அவர் தான், அவனை கேளுப்பா, அவர் வந்திருக்காரு, அவரை உட்கார வை. நான் போய் பின்னாடி உட்காந்துக்கிட்ட பிரச்சனை இல்லை. எனக்கு சந்தேகம், இதுதான் கூட்டமா அல்லது வேறொரு கூட்டம் வர காத்திருக்க வேண்டுமா? திடீர்னு எனக்கு திடீர்னு பார்த்துட்டு முன்னாடி வாங்க கூப்பிட்டார். செய்திக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நேர போய் பக்கத்தில் பிரைஸ் எப்படி இருக்கீங்க அப்படின்னு அப்படின்னு மெசேஜ் கேட்டுருச்சார். இன்னைக்கு ஒரு விசேஷ செய்தியாளர் வந்திருக்கிறாரு. ஒரு பேர் தம்பி டிமோத்தி ஜேக்கபியா. அவரை பற்றி அவரே சொல்லுவார். உட்காந்துட்டு யோசிச்சு பாருங்க. நம்மளாம் எப்படி தெரியுமா, நம்ம வீட்டில் உள்ள குட்டி வாண்டுகள்கிட்ட குட்டியாய் காலையில் காலையில் சத்தம் போட்டுட்டோம்னா ஆராதனைக்கு வர்றதுக்கு முன்னாடி போய் அதை கையை பிடிச்சி மொத்தம் பிடிச்சி சாரி சொல்லிட்டு தான் இந்த இடத்துக்கு வருவோம். அல்லேலூயா. இவர் வேறு பின்னாடி உட்காந்துருக்காரு. அவர் உட்கார்ந்த ஸ்டைலை பார்த்தா எனக்கு உண்மைக்கே பயமாக இருந்துச்சு. உண்மைக்கே பயமாக இருந்துச்சு. நானும் கதகிறேன், தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. இப்படி உள்ள கலக்கத்தோடு எப்படி ஆரம்பிக்கிறது? ஏற்கனவே அவங்க வார்த்தை வராது. அங்கே போய் நின்று அவர் பேசினாதான் உண்டு. இப்போ கலக்கத்தின் ஆவியோடு நிற்கும்போது எதை பேசுவது? என் தேவனே என் தேவனே. கர்த்தர் இறங்கி வந்தார். நீ உன் வேலையை பாரு. அன்னைக்கு தான் இந்த ஜெபத்தை ஆரம்பிச்சேன். ஏன் உடனே கைகளை திறப்பேன். ஆவியானவரே, நான் வெறுமையான பாட்டு ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், நீர் பெருக்கவும் நான் செருக்கவும். அதுதான் மெசேஜ். நேரத்தில் கையை தரல ஆவியானவர்கிட்ட அன்னைக்கு தான் கொடுக்க ஆரம்பிச்சேன். கர்த்தர். அதுக்கப்புறம் நம்ம நிற்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் என்ன? கூடுவே எல்லாம் கூடுவே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மா கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அகற்றினீரே, கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அகற்றினீரே. சாத்தானை, அல்லேலூயா, சாத்தானை சர்வ வல்லவரே, சாத்தானை சர்வ
இப்போ கூடுமே கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மா கூடாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. அப்போ ஆரம்பிச்சா கர்த்தர் இறங்கி வந்தார். கண்ணை மூடி ஆண்டோட்ட கொடுத்து கண்ணை திறந்தேன். தம்மால் தும்மால் இருக்கிறவன் நான் குதிச்சு ஓட ஆரம்பிச்சான். அந்த மாதிரி அபிஷேகத்தை குதிக்கிறானா பிசாசுல குதிக்கிறானா தெரியல. திரும்பி பார்த்தா இங்க குதிக்க ஆரம்பிச்சாரு. முழங்காலுக்கு வந்துட்டாரு. ஐயா ஸ்டடி ஃபார்ம் வந்து பிசாசு ஒரு பக்கம் அலறி ஓட்டுது. தப்ப போட்டு அபிஷேகத்துல சொல்றான். ஆள் ஓடி வந்தான். ஐயா என் குஷ்டம் சாமாயிடுச்சு நினைச்சு ஓடி வந்தான். யாரு? உன்னத பிதா. அப்போ நம்ம கொடுக்குற தேவ ஊழியர்கிட்ட நீங்க நெருக்கமா இருக்கணும். வரலையே சொல்லுங்களேன். உங்களுடைய உறவு, உங்களுடைய தொலைபேசியோ உங்க வார்த்தையோ உங்களுடைய மெய்ப்பனோட சரியா இல்லை அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னைக்கும் சரியா இருக்கவே முடியாது. சரி ஒரு சுகமில்ல ஜோம் பண்ணிட்டு பரவாயில்ல, சரி ஒரு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி ஜோம் பண்ணிக்கிட்ட கண்டிப்பா அவசியம், அது ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். வரலையே சொல்லுங்களேன். முடியலையா? ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தா ஒரு ஃபோன் பண்ணுங்க. சீஷன் அன்பா இருந்த இயேசு மேல சாய்ந்தே இருந்தான். ஆகையினால் தான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள். பத்மோ தீவுல போய் எல்லாரும் வேதனைப்படுகிற வேளையில் இவன் இயேசுவை தரிசித்துக் கொண்டிருந்தான். Be connected. Be connected. மத்தேயு 10:40 உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். மத்தேயு 10:40 உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஒரு அல்ல சொல்லுங்களேன். 7 வார்த்தைகள் ஆண்டவர் ஏதோ தியானித்து போய்விட வேண்டும் என்பதற்காக அல்ல, அதை தியானித்து ருசித்து செயல்படுவதற்கு தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுவிடத்தில் அன்பா இருந்த சீஷன். அப்ப யாருக்கு சொல்ற பாருங்க, ஒரு மெய்ப்பனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஒரு அல்ல சொல்லுங்களேன். அப்போ நம்முடைய பந்தம், அந்த ஊழியத்தில் கொடுத்திருக்க அந்த பந்தம், சில ஞாயிற்றுக்கிழமை வந்து அட்டெண்டன்ஸ் போட்டு போயிருக்கு. பிரைஸ் லார்ட் பாஸ்டர் எப்படி இருக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் ரொம்ப கேட்க மாட்டார். என்னாச்சு இந்த விஷயம் இருந்தால் தானே சொல்லுவோம். என்னன்னு விசாரிச்சிக்கும் போது டெய்லி விசாரிக்க முடியுமா? நான் வரணும். ஐயா எப்படி இருக்கீங்க? யாராவது ஒருத்தர் ஐயா இன்னைக்கு உங்களுக்காக ஜெபம் பண்ணி வெள்ளிக்கிழமை உங்களுக்கு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணியிருக்கேன் பாஸ்டர். இந்த வாரம் ஆந்திரா போறீங்க அல்லது டெல்லி போறீங்க, இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, தைரியமா போயிட்டு வாங்க, நான் ஜெபிக்கிறேன். எத்தனை பேர் சொல்றோம்? யாரும் கையில் கொடுக்க வேண்டாம். அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவன் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். நான் பேசல, சத்தியம். 7 வார்த்தை தான். நாம் கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் அதிகம், ஆனால் நம்ம இயன்றவற்றை சரியாய் தேவ நீதியாய் வசனம் சொல்லுகிற தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியிலுள்ள சந்தோஷம். கனம் பண்ணுகிறவனை கனம் பண்ணு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதத்துக்கு இல்லாததுக்கு காரணம் அனுப்பினவரை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. நிறைய பேர் நான் கத்துக்கு சோத்திரம், நான் டிராவலிங் அநேக இடங்களுக்கு, பல ஊர்களுக்கு இடங்களை பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பல தரப்பட்ட ஆட்களை பார்க்குறோம், பல தரப்பட்ட ஜனங்களை பார்க்குறோம். ஒரு ஊருக்கு போயிருக்கிறேன். ஒரு கிராமத்தில் பெருந்திருள் குடியிருந்தாங்க. சர்ச்சுக்கு மட்டும் அந்த 3 நாள் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் மினி பஸ் வந்துட்டு போகுது. ஃப்ரீ, டோட்டலி ஃப்ரீ. எத்தனை நாள் சர்ச்சில் மீட்டிங் நடக்குதோ அத்தனை நாள் ஃப்ரீ. எனக்கு பயங்கர ஆச்சரியம், எப்படியெல்லாம் ஆட்கள் இருக்கிறாங்க இல்லை ஊழியத்துக்கு உதவி செய்கிறதுக்கு. அந்த இடத்துல பஸ் ஸ்டாப் இருக்குது, பட் 2 ஊரில் ரொம்ப தள்ளி இருக்குது. 2 ஊரில் இருக்குது கிராமம். நம்மளும் நடந்து கூட போக மாட்டோம், அவ்வளோ ரிமோட் ஏரியா. இப்போ கற்று முடிஞ்சவொடனே ஐயாட்ட பேசுனேன். ஐயா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மினி பஸ் தனியாக வருது, இந்த 3 ஊர்லேருந்தெல்லாம் வருது. அவர் சொன்னார், ஐயா போன வாரம் வரைக்கும் அவர் நம்ம பெரியவரியா? போன வாரம் வரைக்கும் என்ன ஆச்சுன்னு கேட்டால், அவர் கிறிஸ்துவை அறியாத ஒரு மனுஷன், ஒரு காரியத்துக்காக ஜெபத்துக்கு வந்தவரை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஆள் இந்த ஊழியக்காரர் வளர்த்து வளர்த்து ஆவியை வளர்த்து உதவிகள் செய்து சபையில வளர்த்து இன்னைக்கு அவருக்கு 7 பஸ்ஸோ 8 பஸ்ஸோ சொந்தமாக இருக்கு. கத்தமே உண்டார். அல்லேலூயா. காத்து துணை நின்று உங்களுக்கு துணை நிற்கிறது தானே நாங்கள், அப்படிதானே? ஆமாம், எங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு நீங்கள் நல்லா வீட்டுக்கு வந்து நல்லா கவனிக்கிறீங்க. கொஞ்சம் தயசு கொஞ்சமாக மட்டும் போடுங்க. உங்கள் அன்பெல்லாம் சாப்பாடு நிறைய போட்டு எங்களுக்கு குனிஞ்சு எங்கள் காலையை பார்க்க முடியாமல் கஷ்டமாக இருக்குது, சாட்சி போடுறது. சரி, ஸோ
உங்களை பராமரிக்க ஊழியர் வளர்க்குறத ஊழியருடைய வேலை. மெய்ப்பன் மந்தை நடத்தணும். நடத்தி நல்லா செழிப்பாக வந்த உடனே ஐயோ இவர் பேசுறது எனக்கு பிடிக்கல. எத்தனை வருஷம் கழிச்சு? 20 வருஷம் 25 கழிச்சு உன் மெய்ப்பன் பேசுறது எனக்கு பிடிக்கல. போயிட்டு அடுத்த வாரம் மீட்டிங் நடக்குது. பாஸ்டர் கால் பண்ணி வர பஸ் வேணும் பண்ண மாட்டேன். அவருக்கு மனசு அதை இப்போ ஐயோ இந்த ஊழியரை நான் துக்கப்படுத்திட்டேன், இந்த பஸ் அனுப்பிட பரவாயில்ல, அவர் கேட்கலாம் பரவாயில்ல, பஸ் அனுப்பிட்டாங்க, பாஸ்டர் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுவோமா? என் காணிக்க போட வரும்போது வரவு நிம்மதியாக போட்டுடலாம். ஆனால் நீங்களும் உறவு சரியில்லைன்னா போடக்கூடாது. ஊழியருக்காக அந்த வாரம் ஜெபிக்கலை, வேலை நமக்கு எவ்வளோ வேலை இருக்குது. ஊழியருக்காக ஊழியர்களுக்காக நம்ம சபையில் உள்ள சுவிசேஷகர்களுக்காக ஜப வீரர்களுக்காக ஜெபிக்கிறேன்னா காணிக்க போடக்கூடாது. ஏன்னா மனசாட்சி குத்தணுங்க. அந்த மனசாட்சி குத்திச்சு நான் ஓடி வந்து பாஸ்டர் சாரி நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணலை, இன்னும் பண்ண கட்டி குட்டிச்சு ஒரு அன்பை காமிச்சு கொடுத்து போயிட்டு பாருங்க, ஊழியம் பெருதாரு. எங்களுக்கு காயமாற்றுவது கர்த்தர் ஒருவரே. ஆனாலும் ஒரு ஆட்டுக்குட்டி கூட்டோடு ஓடி வந்து பக்கத்துல அது உள்ள சந்தோஷம் மெய்ப்பனுக்கு தாங்க தெரியும். பொண்ணு இல்லைங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இயேசு மார்பில் சாய்ந்திருந்த அந்த சீஷன் அல்லேலூயா, அவன் கொடுத்த வெளிப்பாடுகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். 5ஆவதாக மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது வசனம். மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்தில் அல்லேலூயா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று 5வது வார்த்தை. இந்த வார்த்தையை சங்கீதம் 22ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலே தீர்க்கதரிசியை தாவீது எழுதியிருந்தார். வாசிப்பார் 22:1. சங்கீதம், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு ரட்சியாமல் நான் கதறி சொல்லும் வார்த்தை கேளாமலும் தூரமாயிருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ 5வது வார்த்தை என்ன? என் தேவனே என் தேவனே. சரி, மனசுல கை வச்சு சொல்லுங்க பார்ப்போம். இந்த வார்த்தையை நான் சொன்னதே இல்லையான்னு சொல்லுங்க பார்ப்போம். சொல்லிடுறோம்ல, என்னை கைவிட்டு. இந்த 22ஆவது அதிகாரம் வரும்போது எல்லாருக்கும் கண்ணீர் வரும். கர்த்தருக்கு பயப்பட அதை வாசிக்கும் பொழுது நம்மை பற்றி எழுதின உணர்வு இருந்தாலும் அது அடிக்கப்பட்ட அந்த 22ஆவது அதிகாரத்தை எழுதுறதுக்கு மேல ஒரு வார்த்தை இருக்கு, அதை வாசிப்பேன். அகிலேத் ஷாகார். அந்த அகிலேத் ஷாகார் என்கிறது ஒரு பாடலுடைய முறையாய் எழுதப்பட்டிருந்தது. கவனிச்சுக்கோங்க. அகிலேத் ஷாகார் என்றால் அதிகாலையில் பெண்மான் என்று அர்த்தம். என்னது? அதிகாலையில் இருக்கிற பெண்மான். அந்த பெண்மானை வேட்டையாடுகிறார்கள். காலையில் வந்து அந்த பெண்மான் அழகாக வந்து குழந்தைகளோடு ஆடி துள்ளி விளையாடுகிற நேரத்தில் அதை வேட்டையாடிடுவார்கள். அதை போன்ற ஒரு வேதனை நம்முடைய தேவ ஆட்டுக்குட்டிக்கு வந்தபடினால் இந்த சங்கீதத்தின் பெயர் அகிலேத் ஷாகார். கை உயர்த்தி கற்றுக் கொடுத்து சொன்னேன். நினைச்சு பாருங்க, சொல்லும் போதே மனசு வருத்தம் இல்லை. நாங்கள் கொடைக்கானல் பகுதியில் நாங்கள் இருக்கும் பொழுதெல்லாம் நான் ஒரு காட்டுக்குள்ளே இருக்க ஒரு முயல் பண்ணையில் வேலை செய்வேன். காலையில் போகும்போது திடீர்னு மான்லாம் வரும். அது ரொம்ப பயப்படாது. ஆனாலும் அது பக்கத்தில் போய் நிற்கும், அழகாக இருக்கும். பக்கத்தில் போகும்பொழுது டக்குன்னு ஓடிடும். சில சமயங்களில் மரங்கள் அது கொம்பு சிக்கி அப்படி ஏதாவது பிரச்சனைகளை கிடக்கும். அப்போ போய் நாங்கள் அது முதல்ல அதை ரிலீஸ் பண்ணாமல் தடவி கொடுத்துட்டு, நல்ல மொபைல் இல்லை அதனால் ஃபோட்டோவில் எடுக்காமல் தடவி கொடுத்துட்டு அப்புறம் மரத்தெல்லாம் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுவோம். அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மான். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அந்த தாவீது இந்த தரிசனத்தில் இந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது நான் நினைக்கிறேன், அதிகாலை நேரம், நல்ல இளம் வெயில் வீசுகிற ஒரு நேரம், பசுமையான ஒரு புல்வெளி, அழகான பெண்மான் தன் குழந்தை குட்டிகளோடு ஓடி வருகிறது என்று அது துள்ளி விளையாடுகிற நேரத்தில் அது ஒரு ஈட்டியால் நேரிலே அடித்து கொல்லப்படுகிறது. அவருடைய கற்பனையில் அல்லது அவருடைய தரிசனத்தில் சின்ன குட்டி மானெல்லாம் கத்தி கத்தி அடும் பொழுது அது மறித்து விழுவதை தாவீது பார்த்திருப்பார். உடனே தான் எழுதினார், எனக்காய் ஒரு தேவ ஆட்டுக்குட்டி தன் தகப்பன் பார்வையில் நிற்கிற பொழுது, அவருடைய பிள்ளைகளுக்காக ஈட்டிகள் பாய்ந்த பொழுது,
இரத்த காயங்கள் மேலே படும் பொழுது, மனுஷன் வசை பாடுகிற பொழுது, நீங்களும் நானும் இந்த உத்தம ரட்சிப்பை பெறும்படிக்கு, இந்த உத்தம ரட்சிப்பின் அபிஷேகத்தை பெறும்படிக்கு ஈட்டியினால் அடித்து, வாரினால் நடுவிக்கப்பட்டு, ஆணிகளால் கடாமப்பட்டு அந்த மேசியா மரிப்பதை தரிசனமாக எழுதும் பொழுது சொன்னான், ஐலேத் ஷாகார், அது தேவாட்டுக்குட்டி மட்டுமல்ல, தன் அதிகாலை தன் ஜீவனை கொண்ட ஒரு பெண்ணின் மானை போல என் நேசர் இதோ மடிந்து கொண்டிருக்கிறார். கைகளை உயர்த்தி கத்தர் சொல்றேன் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி கத்தர் சொல்றேன் சொல்லுங்களே. Glory to God. ஆறாவதாக யோவான் 19 அதிகாரம் 28 வசனம். யோவான் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவர் கேட்ட வார்த்தை தாகமாய் இருக்கிறேன். I thirst, I thirst. உலகத்தில் இருக்கும்போது இந்த வார்த்தை கத்தர் கேட்டாரா? யோவான் 4:9. அதாவது மனிதன் தேவனிடத்தில் எப்படி கிரியை செய்தான் பாருங்க. யூதர்கள் சமாரியருடனே சம்பந்த கலவாதவர்களாய் இருந்தாலபடினால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீ யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரீயை எங்களிடத்தில் தாகத்துக்கு தா என்று படுவாங்க. அவர் உயிரோடு இருக்கும் பொழுதும் கொடுக்கல, சிலுவையில் இருக்கும் பொழுதும் கொடுக்கல. கல்லாத மனுஷன் அவர் சொன்ன, நான் தாகமாக இருக்கிறேன். உடனே கடல் காளானை எடுத்து காட்டில தோய்த்து அவர்களுக்கு நீட்டுறாங்க. அதை அவர் எடுத்துக்க முடியாது, எடுக்க முடியாது. ஒரு உலகத்தில் இருக்கும் பொழுது பாருங்க, இந்த சமாரியா ஸ்திரீக்கு வந்து கேட்டாரு, தாகத்துக்கு தான். அவன் பசி தாகம் என்று சொன்ன உடனே காடி முக்கிய கொண்டு தான் ஆண்டவர் நம்ம பார்த்து சொன்னார், ஒரு சத்துருவ ஸ்நேகி. ஒரு அழகிய சொல்லுங்களேன். அந்த கிட்ட தண்ணி கேட்டது கொடுத்துருக்கலாம், கொடுத்துட்டு யார்ட்டும் சொல்லிடுறாதையா, நான் சமாரியா, ஏதாவது பிரச்சனை வந்துடும் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். அது எப்படி நீ ஆண்ட கேட்கலாம்? ஆண்டர் சொன்னாரு, நீ என்கிட்ட இருக்க தண்ணி ஒட்ட வந்துச்சுன்னாமா ஒரு கால தாக விட மாட்டேன். அப்ப நான் இப்பயே தான் அவன் சொன்னார், நீ போய் ஒய்ஃபை கூட்டிட்டு வாங்க. சாரி நீங்க உன் புருஷனை கூட்டிட்டு வா. எனக்கு புருஷன் கிடையாது. கரெக்ட் தாமா, ஏற்கனவே 5 இருந்துச்சு, இப்ப இருக்கிறது ஒன்றும் தெரியல. நான் உன்னை தீர்க்கதரிசியாக காண்கிறேன். 7 வார்த்தைகளை தியானிக்கிறேன். வசனம் சொல்லுது, 6 அவருக்கு அருவருப்பானது. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். இந்த 7 பொண்ணை புருஷன் தான் அவ்வளோ வச்சிருந்தா, போய் கூப்பிட்டு இன்னைக்கு நிறைய வீட்டில் இந்த 7 பொண்டாட்டியா இருக்கு, புருஷன் இருக்கு. அது அடுத்து வாசிக்க டைம் இல்லை, வாசிக்கிறீங்க. முதல் வார்த்தை அதில் வருது, அபத்தம் பேசும் பொய் சாட்சி வருதுல்ல, அதில் இந்த வீட்டில் போய் வாசிங்க. அந்த 7 இந்த 7 வார்த்தை உள்ள இருந்துச்சுன்னா அந்த 7 அருவருப்பும் உள்ள இருக்காது. சகோதரர்கள் விரோதத்தை உண்டு பண்ணுகிறேன். சும்மா நம்ம தான் பேசிக்கிறோம், சர்ச்சைக்கு வச்சு கவலை பாரு பிரதர், அது அப்படி இருந்தா நல்லா இருக்கும்ல, இப்படி தான் நல்லா இருக்கும்ல பிரதர். அங்க என்ன இங்க வந்து பேசு, பாஸ்டர் இருந்தா நல்லா இருக்கும் பாருங்க, இது இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா, சரி இல்லையா கூப்பிட்டு, சிஸ்டர் நீங்க சோத்திரம் சொல்றது ஒரு மாதிரி நினைக்கிறீங்க, ஸ்ட்ரைட்டா நில்லுங்க, நல்லா ஜோம் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க, சொல்லுங்கய்யா. அதை விட்டு வீட்டில் போய் புலம்புறது. பொம்பளை முன்னாடி நிற்கிறத பார்த்தாலும் எனக்கு சோத்திரமும் வர மாட்டேன், இது ஒன்றும் வர மாட்டேன். உங்க ஒரு ஆளை பார்த்து வராங்க, எங்களுக்கு இங்க இருந்து எல்லாரையும் பத்தி எப்படி வர்றாங்க? தாகத்துக்கு தாண்டி கட்ட உடனே அது எப்படி உடம்பு கொடுப்பா? சத்து ஒரு சத்துரு அந்த வசவாசி நீதிமொழி 25:21 சொல்லுது, ஒரு சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு புசிக்கு ஆகாரம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. 7வது வார்த்தையில கர்த்தர் தாகமாய் இருந்தாரு, அவருக்கு கிடைக்கல, ஆனா உங்களை என்னை அவரை போலவே பரிசுத்தமாய் அன்பு காண்பிக்க சொல்றாரு. ஒரு அலையை சொல்லுங்களேன். அந்த 7 போய் வாசி, அது 7 ஒய்ஃப், 7 ஒய்ஃப் 7 ஹஸ்பண்ட், அது கண்டிப்பா போய் வாசிக்கணும். அருவருக்கத்தக்க காரியம், சகோதரர்களின் விரோதத்தை உண்டு பண்ணுதல் நிறைய இருக்கு. அதுல அபத்த பேச போய் சாட்சி, தீங்கு செய்ய வெறிதோடும் பால், இதெல்லாம் இருக்கு. ஓகே விட்டுலாம், அதெல்லாம் விட்டுலாம். நம்ம கர்த்தருக்கு உகந்தவர்களாக ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அப்பத்தானே வீட்டுக்குள்ள பேசிக்கிறவங்க பேசக்கூடாது. நமக்கு இதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. சபையை பற்றி பேசுறதுக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்கு. பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, சபையை பற்றி பேச ஒன்றே ஒன்று இருக்கு. சொல்லுங்க, ஒன்று கப்பலை மாட்டி விட மாட்டேன் சொல்லுங்க. நானும் நீங்களும் எழுப்பதற்கு காரணமா சொல்லுங்களேன். விடுங்க,
சத்துருக்கு பிடிச்சிருந்தாரு, துரோகிட்ட பார்த்துருங்க. நல்லா நீ வார்த்தையை புரிஞ்சுக்கணும். சத்துரு வேற, துரோகி வேற. சத்துருக்கு தலைவன் யார்? பிசாசு. நம்மகிட்ட வருவானா? வரமாட்டான். நம்ம பார்த்தா அங்கேயே இருப்பாரு, உள்ள வரமாட்டார். அல்லேலூயா. உள்ள இருக்கிறது யாருங்க? வரமாட்டான். உலகத்துல சத்துரு இருக்காங்களா? சத்துருவா வேலை செய்யறாங்க. ஆனா நம்ம ஜெபத்துல அவன் இயேசு பிள்ளைய மாறிடுவான். அல்லேலூயா. இல்ல ஒரு சபைக்கு ஒரு பெஸ்ட் உதவிக்கு ஆளு மாறிடுவான். நமக்கு சத்துரு அங்கே இல்லை. ஆனா துரோகிட்ட ஜாக்கிரதையா இருக்க. யூதா சொன்னாரு, சத்துருவாவே துரோகியா? துரோகி. ஆண்டவர் சொன்னாரு, பேதுரு வந்து பேசுற பொழுது, அப்பா இவன் சாத்தான், என்ன அவனுக்கு பேர் வேற வச்சாரு. இவர் பேதுருன்னு பேர் வச்சாரு. இயேசு கிறிஸ்து வைத்தார் இல்லையா? பேதுரு கூப்பிட்டுருக்கலாம். பேதுரு அப்பாலை போட்டு சொல்லல. யாரும் இருந்தாரு? சாத்தானே இருக்காரு. அப்பாலை பா சாத்தானே. அவர் அங்கே நின்னாரு, உள்ள இருக்கிறது போயிடுச்சு. அதுதான் ஒவ்வொரு நாள் சர்ச்சுக்கு வரும்போது நடக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்க சத்தியத்தை கேட்கும் உள்ள இருக்கிறதெல்லாம் போய்கிட்டே இருக்கணும். பெற்றுக்கொள்ள புதுசா பெற்றுக்கொண்டே இருக்கணும். வாயை திறந்த இதுவரைக்கும் பயந்தனமா வாயை திறந்த பிசாசு நட்டுகிறது. எவ்வளவு நாள் இதை வச்சே ஓடிட்டு இருக்கு. இதே அபிஷேகத்தை வச்சு இத்தனை வருஷம் ஓட்டுறது. அதே அந்நிய பாஷை பேசும்போது அதே பாஷையில் பேசிட்டு இருக்கிறோம். தவறு இல்லை, ஆனா குறைவு. ஆண்டவர் நம்மளை குறைவுள்ளவர்களாய் படைக்கவில்லை, அவர் நிறைவுள்ளவர்களாய். அப்ப ஒரே அந்நிய பாஷையில பேசிட்டு இருக்கணும். என்ன பிரதர் செய்யறது? பாஸ்டர் வந்து புட்டிங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, விட்டாதீங்க நிம்மதியா. அவர் வந்தாரு, என்னமோ ஒரு பாஷையிலேயே பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன ஆசைன்னு கேளுங்க. சொல்லுவார், செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு இங்க வாழ்ந்துருந்தாரு. வந்துருங்க 7 மணிக்கு அக்கினி பிழம்பா வெளியில போங்க. ஆமே வரமாட்டேங்குது. ஆமா 20 வருஷம் பேரண்ட்ஸ் எழுதிட்டு இருக்காண்டவர். முனியாண்டி ரசிக்கப்படும், முனிசாமி ரசிக்கப்படும், பாண்டியம்மா ரசிக்கப்படும். அதை எழுதி பாக்கெட்ல வச்சு அழுத்தி, அதுவும் அப்படி பேப்பர்ல கிழிஞ்சு போச்சு. என்னைக்கு ஒரு நாள் எழுதி வச்சதை மறந்து போய் தூக்கி போட்டு உள்ள வச்சுட்டு போயிடும். கொண்டாடி போட்டா பத்திரமா இருக்குள்ள. ஐயா, உழைக்க வேண்டிய நாட்கள் இது. நம்ம முழங்கால போய் குடிச்சு பாருங்க. அதுல தழும்பு இல்லைன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட பக்கத்துலேயே வரலன்னு இல்லை. எனக்கு முழங்கால் போட முடியல. யாருக்கிட்ட போட முடியல? முடியாது. வாடுவேன் சும்மா முழங்காலுக்கு போய் அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். அது முடியலையா, அது முடியலையா, அறிக்கையிடுறதே முடியலன்னு அறிக்கையிட்டா. ஆண்டவர் சொன்னார், விசுவாசிக்கிறவனுக்கு அப்புறம் முட்டி போச்சு, கை போச்சு, கால் போச்சு. கல்ல போட்டுவேன். இல்லாதது இருந்தா என்ன, இல்லாட்டி வெட்டி தூக்கி போட்டு முடிவு பாருங்க. உன் கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினா வெட்டி போடுன்னு சொன்னாரு. எத்தனை பேர் போட்டுருக்கோம்? இது உனக்கு இடர்கள் உண்டாக்கினா என்ன செய்யணும்? உள்ள இருக்கிறத தோர்த்தனையா அங்க ஒன்று உட்காந்துருக்கான் பாருங்க. அங்க ஒரு இடம் கொடுத்துருக்கோம். ஆண்டோட்டு வலி வருமா உங்களுக்கு? அதை சொல்லுங்க. ஆண்டோட்டு தான் வந்துச்சு வலி, ஆண்டோட்டு வந்துச்சு முட்டி வீக்கம், ஜாண்டி சங்கரத்தை வந்துச்சு, எங்கேயும் வரல, ஆண்டவர் அனுப்பல. அப்புறம் நான் அது உள்ள உட்காந்துச்சு, முடியறாங்க. பிசாசுக்கு எதிர்த்து அவன் உங்களை விட்டு சும்மா அவனை கூப்பிட்டு முட்டியில் உட்கார வச்சுட்டு முடியல. இயேசு நாமத்தினாலே உபாசனம் போடாதீங்க. அந்த நாய்க்கு இவ்வளவு உபாசனம் தேவையில்லை. பண்ண முடியும். அல்லேலூயா. எனக்கு முழங்கால் போடவே முடியல 1.5 வருஷம். எனக்கு தெரியல ஏன் 1.5 வருஷம் தெரியலன்னா, டெய்லி முழங்கால் போட்டு ஜெபிப்பேன். இந்த ஒரு 22வது வருஷத்துல கொரோனா இருந்துச்சு பாருங்க. நல்லா உட்கார நிற்க கீபோர்டு பக்கம் நின்று நடக்க ஆரம்பிச்சா அப்படி ஜோம் பண்ணுவோம். உட்கார வச்சா உட்கார முடியல. பார்த்து முறைச்சி. அல்லேலூயா. சாத்தா வந்து முறைக்கதான் செய்யும். முறைச்சி வெட்டி தூக்கி போட்டுருவேன் மரியாதை முட இயேசு முன்னாடி. ஏன்னா நம்ம தடவை 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் முழங்கால் இல்லைன்னா கையா இயேசுவை பார்க்க வாய்ப்பே கிடைக்குது. அதை விட்டுட்டு முடியல. தேவனால் எல்லாம் கூடும் விசுவாசிக்கிறவனுக்கு. அந்த துரோகி மாத்திரம் பார்த்து வச்சுக்கிறேன். துரோகி அவனை உள்ள விடக்கூடாது. துரோகி மன்னிச்சுங்க, திரும்பி ஒட்டி சேராதீங்க. க்ளோரி டு காட். நமக்கு நிறைய வேலை கிடைக்கு. நம்ம சாட்சி மாறணும், அபிஷேகம் மாறணும், தரிசனம் மாறணும், இல்லை நம்ம சுவிசேஷம் ஊழியம் செய்யணும், இல்லை நமக்கு வால்போசு போட்டு செக்னா சொல்லி உலகமெல்லாம் போகணும். நம்ம பிள்ளைய வளர்க்கணும், சத்தியத்தில் வளர்க்கணும். அல்லேலூயா. நிறைய வேலை இருக்கு. இந்த 7 வார்த்தை இன்னைக்கு வாழ்க்கையில கிரியை செய்யணும். அல்லேலூயா. 7வது வார்த்தை லூக்கா 23:46.
23:46. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிறேன்னு சொன்னாரா, ஒப்புவிக்கிறேன்னு சொன்னாரா? கவனிக்கிறீங்களா? எல்லாம் பயம் இருந்துச்சு, இவர் முடிக்க மாட்டேன் வேற சொல்லிட்டாரா? அல்லேலூயா. பிதாவை உங்களுடைய கைகளின் ஆவியை கொடுக்கிறேன் அப்படின்னா நீங்க வச்சுக்கங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. இந்தா நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வாங்கி தரேன், நீ என்ஜாய் பண்ணு, அதோட வேலை முடிஞ்சிச்சு. ஒப்புவிக்கிறேன்னா நான் ஒப்புவிக்கிறேன், வந்து வாங்கிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா இப்ப என் பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, நான் தேற்றரவாளனை அவர்களுக்குள்ள அனுப்பினால் அவருக்குள்ள வந்து நான் வாசம் பண்ணணும். எனவே பிதாவை நான் நீர் வைத்துக் கொள்ளணும். அல்லேலூயா. வாசிக்கலாம். 1 பேதுரு 2:23. 1 பேதுரு 2:23. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் பொழுது பயம் உறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு ஒரு அல்லேலூயா. ஆண்டவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆகினால தேவனுடைய ராஜ்யத்தில் ஆண்டவர் பேசுகிற முதல் காரியம் நீதி. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும், நீதி, அந்த நீதி எங்க இருக்குதோ அங்க ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுத்துருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆகையினாலதான் நம்ம சம்பளம் பரிசுத்தமான சம்பளம், நம்ம வர பணம் பரிசுத்தம். நம்ம எல்லாம் இல்லாத பொல்லாத பணம் உள்ள வரக்கூடாது. நாய் வீச்ச பணம், வேசி பணம் எங்கே வரக்கூடாது? ஆலயத்துக்கு வரக்கூடாது, உங்க வீட்டுக்கு வரக்கூடாது. ஆமே. அதனால தான் லாஸ்ட் டைம் சொன்னேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், சும்மா கடன் வாங்க முடியாது. ஆமே சொல்லுங்க. கடன் எதுக்கு வாங்கணும்? வாங்காதீங்க. எதுக்கோ எங்கேயோ போட்டு எதுக்கோ போட்டு அங்கே போய் காலையிலேயே நம்ம அவன்கிட்ட போய் பிரதர் ஒரு 1000 ரூபாய் பிடிக்க வேலை, என் பிள்ளைக்கு பீஸ் கட்டணும் 500 இங்கே கொடுக்குறது. சும்மா போகிற எழுத்து கொண்டு நம்ம வச்சுக்கிறது. கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை நம்ம விசுவாசிச்சோம்னா, 7 வார்த்தை சிலுவை சுமந்த ஆண்டவர் நம்முடைய தெய்வம்னா, கடன் வாங்காதிருப்பாய், கடன் முடிஞ்சிச்சிங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை முடிஞ்சிச்சு. வேதத்துல வாழ்ந்தோம்னா உலகத்தின் காரியம் நம்ம கொண்டு செய்யாது. தேவ நீதி இருக்கணும். இல்லை இதில் கண்டிப்பா செய்யலாம். யார்ட்டையாவது வாங்கி யார்ட்டையாவது கொடுக்கணும். கடனை வாங்கி ஆஃபரை கொடுக்குறது எங்க போயிடுச்சு? நம்மதெல்லாம் போயிடுச்சு. போத்தீஸுக்கும் இந்த கட்டி பில்டிங் கட்டிட்டு இருக்கா பாருங்க. ஈஸ்டர் வந்துருச்சு இல்லையா? ஆமா. நாளைக்கு என்ன ட்ரெஸ் எடுத்துக்கணும்னு தெரியல. சில இங்கே உட்காந்துட்டு இல்லை முடிச்சா பரவாயில்ல, லஞ்சு பார்க்கிங் வேற கிடைக்காது. போய் எப்படியா 2 ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு ஓடி இருந்து எத்தனை பேர் உட்காந்துக்கணும்னு தெரியல. சந்தோஷம் தான். நீங்களும் எடுத்து எங்கெல்லாம் வாங்கிடுங்க, போகணும். சந்தோஷம். தேவ நீதியோட படத்தில் வாங்குங்க. பிரதர் வருது, ஈஸ்டர் வருது, பிள்ளைங்க ட்ரெஸ்ஸு கூட எடுக்கிறதுக்கு வசதி இல்லை. இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளையா, அதனால கடனை வாங்கி சொல்லி வச்சுக்கணும். பேசு ரத்தம் ஜெயம். அந்நியம் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அந்நிய நுகத்துல பிழைக்கப்படக்கூடாது. அது பணமோ பொருளோ ஆவியோ கல்யாணமோ சரீரமோ அந்நிய நுகம் தான். நமக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏணியை வைக்க முடியாது, ஒட்டவே ஒட்டாது. நான்ஸ்டிக். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, அவன் பேசும்போது பதில் வையாமல் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறது ஒப்பு கொடுத்தாரு. அவர் அல்லேலூயா. ஒரு 4 நீதி இருந்தா போதுங்க, நீதிபரராகி கிறிஸ்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறார். ஆமே சொல்லுங்க. ஆமே சொல்லுங்க. ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆண்டுட்டார் பிதாவிடத்தில் ஒப்பு கொடுத்தார். ஏச 53:5. அதற்காக அவர் இவ்வளவு காரியங்களை சுமக்கணும். கடைசி ஒரு வார்த்தை ஏச 53:5. எல்லாரும் தெரிஞ்ச வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நண்பர்களால் இன்னைக்கு குணமாயிட்டீங்க. உங்களுக்கு இனி சமாதானம் தான் இருக்க போகுது. அவர் சொல்லிட்டாரு, செஞ்சிட்டாரு. 7 வார்த்தைகளுக்கு கர்த்தர் இன்னும் அநேக விளக்கங்களை கர்த்தர் கொடுத்தாரு. இன்னைக்கு நம்ம வீடு இந்த 7 பரிபூர்ணமா நிறைஞ்சிருக்கு. சொல்லுங்க. நோட் பண்ணிருக்கவங்க வீட்டுக்கு போங்க, பிள்ளைகளை கூப்பிடுங்க, உட்காருங்க, தியானிச்சு இந்த வல்லமையை பெற்றுக்கொள்வோம். கர்த்தரோடு இருப்பார். எல்லாம் எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். இந்த தியானத்தை மகிமையே தேவனுடைய பிரசனமாக நமக்கு இருக்கும்படிக்கு
நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டவர். இந்த பிரச்சனைகள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நான் சோர்ந்து போகாதபடி எல்லாம் எழுந்து தேவனுக்கு நன்றி செலுத்தும். தேங்க்யூ ஜீஸ். எல்லா கண்களும் மூடும். கடைசி ஜெபம், யார் வெளியில் போக வேண்டாம். சின்ன பிள்ளைகள் நாங்கள் அமர்ந்துருவேன். தேங்க்யூ லார்ட். நானும் நீங்களும் ஷெக்கினா மகிமை நிறைந்த தேவாலயத்தில் கர்த்தர் நம்மை நிறுத்தி இருக்கிறார். நம்ம குணங்கள் மாறணும், நம்முடைய கிரியைகள் மாறணும், வார்த்தைகள் மாறணும், நம்முடைய பிஹேவியர், நம்முடைய செயல்பாடுகள் மாறணும். எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து 7 வார்த்தைகள் நிரம்பி இருக்கணும். அவர் நமக்காக யுத்தப்படுகிறதை பார்க்கணும். நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டது, நோய்கள் குணமாக்கப்பட்டது, நம்முடைய பிராணனை கர்த்தர் அழிவுக்கு விலக்கி மீட்டு இருக்கிறார். 2 கைகளை ஏந்தி ஆண்டவர் நல்ல சோத்திரம் சொல்லுங்களேன், நல்ல ஜெபம் பண்ணுங்களேன். உங்கள் காரியங்களை வச்சு சோர்ந்து போக மாட்டேன்னு சொல்லுங்க. ஆண்டு நான் சோர்ந்து போக மாட்டேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் எனக்காக ஜீவனை கொடுத்தீர், எந்த சூழ்நிலை வந்தாலும் எனக்காய் மறைத்தீர். நான் உங்களை விட்டு விலக மாட்டேன். என்னுடைய விசுவாசத்தை பெருக்குவேன், ஐக்கியத்தை ஆண்டவரோடு பெருக்குவேன், என் ஆலயத்தின் ஐக்கியத்தோடு நெருக்குவேன். நிறைய பேர் ஐக்கியத்தை நான் பார்க்க முடியல. நீங்க சர்ச்சுக்கு வரீங்க, நிறைய உதவி செய்றீங்க, சிலர் காணிக்கை நிறைய கொடுக்குறீங்க, ஆண்டவர் காண்பிக்கிற கொடுக்குற கரங்களா இருக்கிறீங்க. ஆனா ஐக்கியத்தோட இணைஞ்சு நீங்க போறதில்லை, தரிசனத்தோட இணைஞ்சு நீங்க போறதில்லை. இதெல்லாம் உங்களுக்கு நாள் கடைசி நாளா இருக்கட்டும். உங்கள் தரிசனத்தோடு இணைஞ்சு ஓடட்டும். சொல்லுங்க, உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் எல்லா கர்த்தர் மாற்றி போடுகிற ஒரு தருணமா இப்பொழுது மாறப்போகிறது. இந்த ஜெபங்களில் கர்த்தர் எல்லா சோர்வுகளையும் மாற்றப் போகிறார். அவரை இணைத்து பலப்படுத்துங்க. வசனம் சொல்லுகிறது, தாவீது கர்த்தருடைய வசனத்தினால் தன்னை திட்டப்படுத்திக் கொண்டார். இதைக்கு பார்த்து சொல்லுங்க, சோர்ந்து போகாது. உனக்கு ஜீவனை கொடுத்த கர்த்தருடைய பிரகாசிக்கப்படுவார். எந்த காரியமானாலும் சரி, உடைய வாழ்க்கையோ, எதிர்காலமோ, வேலை இல்லையோ, குடும்பத்தில் அவமானமோ, குடும்பத்தினுடைய நேசிக்க ஆள் இல்லையோ, நண்பு உண்மையா இல்லையோ, மகளே இந்த வியாதி உன்னால சுமக்க முடியலையோ, உனக்கு அதுக்குரிய தேவையுள்ள பணம் உங்கள்கிட்ட இல்லையோ, கவலைப்படாத, கவலைப்படாத மகளே, 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 கவலைப்படாத. இங்கு கர்த்தருக்காய் நீ எழுப்பு, உன் தரிசனத்துக்கு ஒப்புக்கொடு. இந்த உயிர் தெழுதலை நாளை மறுநாள் கொண்டாட போறோம். வெறும்படி நான் நாளைக்கு எல்லாம் கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். வெறும்படி நாளைக்கு ஒரு நாள் உபவாசித்து எனக்கும் சபைக்கு ஒரு நல்ல பந்தம் ஏற்படணும். இந்த பந்தத்தில் இந்த உயிர் தெழுதலை நாளை நான் நினைவு கூறுகிற நாள். என்னால சபை கட்டப்படுவதற்கு ஒரு அதிசயம் நடக்கணும். நான் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், சாட்சியை பகிர்ந்து கொள்ளணும். நான் ஆசீர்வதிக்க பிறந்தவன், ஆசீர்வாதமா இருக்கணும். சொல்லுங்க, சொல்லுங்க, ஆண்டவரே நான் பலப்படுத்தும், ஆண்டவரே என்னை பலப்படுத்துகிறேன், ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். சோதனை பலவும் சூழ்ந்திடும் நேரம், வேதனை வீதம் வீதம் வந்திடும் காலம். சோதனை பலவும் சோர்ந்திடும் நேரம், வேதனை வீதம் வீதம் வந்திடும் காலம். தீரனை துந்திரு சிலுவையில் தொங்கும், தீரனை துந்திரு சிலுவையில் தொங்கும், நாகனை நினைத்திடு நாசமாய் போகும், நாகனை நினைத்திடு நாசமாய் போகும். நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சம் இயேசு இருக்கையில் கலந்து விடாதே. நெஞ்சமே வீணாய். கஷ்டங்கள் வருகால் கழிப்பாய் என்று இஷ்டமுடன் ஜெபம் நேரமும் பண்ணு. நஷ்டங்கள் வந்தால் நலம் என்று சொல்லு. துஷ்டனின் சூழ்ச்சியை தூய நான் வெல்து. நெஞ்சமே கரங்களை தட்டி, கரங்களை தட்டி சில நிமிடங்கள். கஷ்டங்கள் வரும் நான் கழிப்பாக என்று இஷ்டமுடன் ஜெபம் எந்தேரம் பண்ணு. கஷ்டங்கள் வருங்கால் கழிப்பாக என்று இஷ்டமுடன் ஜெபம் எந்தேரம் பண்ணு. நஷ்டங்கள் வருங்கால் நலம் என்று சொல்லு. நஷ்டங்கள் வருங்கால்
காலம் என்று சொல்லு. துஷ்டரின் சூழ்ச்சியை தூயனால் வெல்லு. துஷ்டரின் சூழ்ச்சியை தூயனால் வெல்லு. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே. தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. நெஞ்சமே வீணாய். நம்முடைய இரண்டு காரங்களை இதயக்கு அருகில் திறந்து வைத்துக் கொள்வோம். Thank you, Jesus. ஆவியானவர் அசைவாடுவாராக. உள்ளத்தில் சொல்லுகிற இந்த 7 வார்த்தை எனக்காகவா? 7 வார்த்தை நமக்காக மட்டும்தான் மகளை, உனக்காக மட்டும்தான். இந்த 7 வார்த்தை சிலுவையில் வேதனையோடு கண்ணீரோடு காயங்களோடு இருக்கும் பொழுது உனக்காக பேசினார். எப்படி மகளே உன்னை கைவிடுவார்? மகனை எப்படி உன்னை கைவிடுவார்? பலப்படு, பலப்படு. நிஷாக்கான பிரார்த்தனை கடந்த 2 வாரத்துக்குள்ள தீக்குச்சி நீங்கள் போட்ட ட்ரெஸ் மேல பட்டு அந்த லேசா பட்டு நீங்க தட்டி விட்டீங்க. லைட் அந்த தீ அந்த புள்ளி போல அந்த தீக்குச்சி பட்ட ஒருத்தர் இருக்கிறீங்க. தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் கிச்சன்லேயும் உங்கள் வீட்டிலையும் மீண்டும் மீண்டும் அதை அவங்க காண்பிச்சுட்டு இருக்காரு. யார் காண்பிக்கணும் வரைவாந்தீங்கன்னா அவங்க தீக்குச்சி கிச்சனில் தீக்குச்சி கொண்டு போய் டக்குன்னு அப்படி பறந்தது. அந்த லைட்டாக அந்த கறி லேசாக உடம்புல பட்டது. லேஸ் தட்டிட்டீங்க. அது பெரிய பாதிப்பெல்லாம் இல்லை. அது ஒரு அடையாளமே கத்தனுக்கு காண்பிக்கிறார். அந்த முகத்தை கத்தனை காண்பிக்கிற எனக்கு இங்கே தெரியல. ஒரு மறைந்திருந்தால் நீங்கள் முன்னாடி வாங்க. Glory to God. God is going to touch you. லேட் பண்ண வேண்டாம். டைம் ரொம்ப கொடுக்க முடியாது. தேங்க்யூ ஜீசஸ். லேஸ் அந்த தீக்காய் லைட் அந்த தீ பட்டுச்சு. அந்த துணி லைட் அந்த புள்ளி விழுந்திருக்கு. ப்ரைஸ் வீட்டுக்கு வாங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சார் நீங்கள் ஞாபகம் வந்துச்சுன்னா வந்து நீங்கள் பாஸ்டரை பார்த்து நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த வலது புறம் ஷோல்டரில் கடுமையான வலியோடு இருக்கிற ஒருவர் உண்டு. வலது புறம் உங்கள் தோள் பட்டையில் வலியோடு இருக்கிற ஒருவர் உண்டு. தேங்க்யூ ஜீசஸ். கை காண்பீங்க. தவறு பண்ணாமல் கை வைத்துங்க. வெளியே தயவு மறைவாதிய நேரம் வந்துடுங்க. கத்த சூ கொடுக்கிற ஒரு நேரம். தேங்க்யூ ஜீசஸ். வலது தோள் பட்டை. தேங்க்யூ ஜீசஸ். நான் உங்கள் முகத்தை பார்க்கிறேன். ஐ வாண்ட் யூ டு கம். சின்ன கூட்டம் நீங்கள் தான் கத்தரை மகிமைப்படுத்தபடி வரணும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். அதே போல் இடத்துல இடுப்பில் உள்ள எலும்பில் ஒரு வலி உணர்வுத்தர பார்க்குறேன். அந்த பெயின் இடுப்பு எலும்புகளில் வலி. நீங்கள் நான் சொல்கிறேன். நீங்கள் கைகளை வைத்துக்கங்க. யாருக்கு முன்னாடி வர வேண்டாம். மொத்தமாக ஜெபிக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக பாசிட்ட பார்த்து நீங்கள் தேவனுக்கு மகிமை செலுத்திட்டு போகணும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அடி வயிற்றின் வலிகளை பார்க்க ஒரு 3 பேருக்கு அடி வயிற்றின் வலி பிடிச்சு விடுகிறது பார்க்க. நீங்கள் வேலை செய்கிற நேரத்தில் அந்த வலி வந்துட்டு போகிறது. ப்ரைஸ் பீ டு காட். நீங்கள் விரும்பினா கை வைத்து அவருடைய வயிற்றில் கை வைத்துக் கொள்ளுங்கள். காட் இஸ் கோயிங் டு டெலிவர் யூ. எஸ், ப்ரைஸ் பீ டு காட். தேங்க்யூ லார்ட். தேவ மகிமை அபிஷேகம் பெறாமல் இருக்கிற சிலர் கர்த்தர் அதை வேதனையாக பார்க்கிறார். அபிஷேகம் பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து போதகரை சந்தித்து உங்களை தனிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் எங்களுக்கு வைக்கணும்னு சொல்லி இந்த அபிஷேகத்தை நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். நிறைய வாலிபர்களை பார்க்கிறேன். நீங்கள் திடமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையின் முடிவுகள் சரியாக எடுக்க முடியவில்லை. நீங்கள் செய்கிறது எல்லாம் ஆசீர்வாதமாகவும் நன்மையாகவும் காணப்படவில்லை. அநேகரை பார்க்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். விரைவாக கை வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஜெபித்து முடிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஒப்புக் கொடுங்கள். உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் நற்சாட்சி பெற வேண்டும். கர்த்தர் அதுக்காக உங்களை தொட விரும்புகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிற வேளையில் ஹார்ட்ல ஒரு பெயின் துடிச்சிக்கிட்டு பெயின் லைட்டை வந்து ஷார்ப்பாக வந்து போகிற ஒருத்தரை பார்க்கிறேன். தயவுசெய்து கொஞ்சம் இருந்தீங்கன்னா உடனே ஓடி வாங்க. இருதயத்தில் அந்த இருதய பகுதியில் அந்த ஷோல்டருக்கும் ஹார்ட் நடுவில் உள்ள ஒரு இடத்துல இந்த பெயின் நான் பார்க்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். யாரும் விட்டுறக்கூடாது. கை வைத்துக் கொள்ளுங்கள். கத்த ஒரு சுகம் தருகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரீஷா டனாகா சரட்டாலா கச்சரப்பா கச்சரா பிரத்துலமும் ஒரு சகோதரி பார்க்கிறேன். நீங்கள் போதகத்தில் பேசி நீங்கள் சமாதானத்தை அறிக்கையிட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். ஆனால் உங்களுக்கு அந்த தைரியம் இல்லை. ஆனால் நீங்கள் வீட்டுக்கு போய் ஜெபிக்கும் பொழுது உங்கள் உள்ளத்திலே அதை செய்தால்தான் உங்கள் மனசு நீங்கள் பெரிய தவறு ஒன்று செய்யல, ஏதோ உங்கள் மனசில் ஒரு சிறிய வருத்தம் அதை நீங்கள் வைத்துக்கொண்டே இருக்கிறபடினா உங்கள் சமாதானத்தை அபிஷேகத்துக்கு பூர்வமாக பெற முடியலை. கர்த்தர் உங்களுக்கு இந்த வாய்ப்பை தருகிறார். நீங்கள் தயவாய் வந்து போதகரை பார்க்குங்கள். அவர் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாரு.
உங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் வந்துச்சுன்னா உங்க குடும்பம் பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். தேங்க்யூ ஜீசஸ். உங்க குடும்பத்தில் அநேக பிரச்சனைகளை பார்க்கிறேன். அது எல்லாத்துக்கும் இந்த என்னுடைய ஜெபம் உங்களை தொட்டு விடுதலையாகும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். ரீசார்ஜி கடார் ஷட்டரபரபா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் இன்றைக்கு வந்துடணும். எங்களுக்காக நீர் கொடுத்த அந்த மரணத்தில், எங்களுக்காக நீர் சிந்தின அந்த ரத்தத்தில் நாங்கள் உரிமையோடு இப்போது எடுத்துக்கொள்ள விரும்புகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். அநேகர் இருக்கிறோம். நீங்க விரும்புறீங்களா? அதாவது வாலிப பிள்ளைகளும் பெரியவர்களும் இந்த ஊழியத்தில் இணைஞ்சு ஊழியம் செய்யாதவங்க இங்கே இருந்தீங்கன்னா உங்களை கைகளை வைத்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்களேன். நீங்க எப்பவுமே ஊழிக்கு வர வேண்டாம். அல்லது ஊழியத்தில் உங்களுடைய பங்கு தேவையாக இருக்கிறது. ஊழியத்தில் சபையில் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் 1 மணி நேரம் இங்கே ஜெபிக்கலாம். இந்த ஊழியத்துக்கு பெரிய ஒரு உதவி தேவையாக இருக்கிறது. நீங்கள் விரும்பினா கை உயர்த்துங்க. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் அந்த ஊழியத்தில் ஏதாவது பங்கெடுக்க விரும்புகிறேன். இந்த ஊழியத்துக்கு நான் ஜெபத்தினால் தாங்க விரும்புகிறேன். அது ஏதாவது ஒரு கருத்தை ஊழியத்துக்கு நான் ஏதாவது செய்யணும். இது வரைக்கும் நம்ம ஒன்றும் செய்யாமல் இருக்கிறோம். நான் உங்களை யாரும் வேடிக்கை பார்க்கல. கர்த்தர் உங்கள் ஆசீர்வாதத்துக்கு மூச்சு இதுதான். இந்த ஊழியத்துக்கு உங்கள் கைகளை, உங்கள் இருதயத்தை, உங்கள் வீட்டை திறப்பீர்களானா கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். இந்த ஷெக்கினா அசைய போகிறது. ஒரு நாள் வரப்போகிறது. நம்ம கூட செல்லத்தை முன்னாடி வந்து உட்கார முடியாத ஒரு நிலைமைக்கு இந்த சபை கதை உயர்த்திட்டு போக போகிறார். அறுவடை பெருக போகிறது. இப்போ முதலாவது அதுக்காக ஜெபிக்க போகிறேன். எல்லா கைகளை நல்லா உயர்த்தி எல்லா சத்தமா சொல்லுங்க. ஷெக்கினா என்னுடைய சபாட்டவங்க சத்தமாய் ஒழு மனதில் எல்லாம் யார் கை வைக்கணும்? எல்லாம் கை உடைத்துங்க. This is my church. This is my house. இது என்னுடைய சபை. இது என்னுடைய ஆலயம். இதுக்கு நான் உழைப்பேன். ஆண்டவரே, இதுக்கு நான் ஜெபிப்பேன். இதுவரை செய்யாத ஊழியத்தை நான் செய்து இந்த ஊழியத்தை கட்டுவதற்கு என்னை ஒப்படைக்கிறேன். அறுவடை இயந்திரமாய் நான் மாறுவேன். ஆண்டவரே, அறுவடை இயந்திரமாய் மாறுவேன். என்னை பலப்படுத்துவேன். இயேசுவினால் அப்பா கைகளை உயர்த்தி இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவ மகிமை இறங்குவதாக. அவர்கள் விண்ணப்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கர்த்தர் நீர் பேசுகிற இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொருவருடைய இல்லத்தில் பாய்ந்து செல்லட்டும். குடும்பங்களை ரட்சிக்கப்படாதவர்களை இப்பொழுது அசைத்து ரட்சிப்பீராக. எல்லா பலவீனங்கள் வியாதிகள் இப்பொழுது நிர்மூலமாகட்டும். சபையிலே கர்த்தர் ஒவ்வொருவரும் ஜொலிக்க செய்வீராக. வரப்போகிற எல்லை இல்லாத ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களுக்கு இங்கு இருக்கிறவர்கள் வாலண்டியர்ஸா மாறட்டும். சாட்சியுடையவர்களாய் மாறட்டும். அபிஷேகத்தில் நடத்துகிறவர்களாய் மாறட்டும். சபையின் தூண்களாய் மாற்றும். அதிகளமாய் மாற்றும். அனைவருடைய கரங்கள் ஜெபத்தின் கரங்களாய் மாற்றும். நாங்கள் சோத்திரத்தின் கரங்களாய் மாற்றும். கரங்கள் கொடுக்கிறவர்களாய் மாறட்டும். முழங்கால்கள் முடங்குகிறவர்களாய் இருக்கட்டும். பாதங்கள் ஓட்டி ஊழியம் செய்கிறவர்களாய் மாறட்டும். நாங்கள் தேவனை துதிக்கப்படுகிற சபை கட்டி எழுப்புவதற்கு இந்த குடும்பமாய் ஆசீர்வதியும். குடும்பமாய் ஆசீர்வதிப்பீராக. இந்த வேலைகளை விட்டு ஓடி வந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். 2026 வருடத்தின் இது ஏப்ரல் மாதம் அந்த 3ஆம் தேதி முதல் கொண்டு என் பிள்ளைகளுக்கு ஜெயத்தின் வருடமாய் ஆசீர்வதிப்பீராக. வெளியில இருக்கிற 2 பேருக்கு இந்த வருஷம் திருமணம் நடக்க போகுது. 2 of you are getting married this year. கர்த்தர் வாசலை திறக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. ஆனா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க. God is doing the miracle. Thank you Holy Spirit. வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டப்பட போறீங்க. கட்டி இருக்கிற வீடு ரெனோவேஷன் பண்ணணும்னு திங்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் அதுக்கு செய்ய போகிறார். மாற்றத்தை கொடுக்க போகிறார். பிள்ளையை குறித்து டிசிஷன் எடுக்க தெரியாம சில பெற்றோர்கள் இருக்கிறீங்க. அடுத்த படிப்போ அவருடைய வாழ்க்கைக்கு என்ன செய்வது என்று தெரியாம ஆவியானவர் உங்களுக்கு இப்பொழுது உதவி செய்ய போகிறார். கைகளை ஏற்றிக் கொள்ளுங்க. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் காரியத்தை தானே செய்ய போகிறார். நன்றி கைகளை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்தலாமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் வீட்டுக்கு செல்வீராக. ஒவ்வொரு வீட்டையும் ஒரு தேவாலய மக்கத்தை மாற்றி ஆசீர்வதிப்படி நாங்கள் செல்கிறோம். மகிமையினால் எல்லா வருஷ கைகளை உயர்த்தி வந்திருக்க அனைவர்கள் தேவ கிருபை ஆளுகை சம்பூரணமாய் இருக்கட்டும். ராஜா, இந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் 2 பேரையாவது புதுசாக அழைச்சிட்டு வரணும். ஞாயிற்றுக்கிழமை 2 பேரையாவது உழித்து கரைச்சிட்டு வரணும். ஆண்டவரே, இதற்கு ஆறாவது தேவன் மகிமைப்பட வேண்டும். இப்போ கிடைக்க இந்த சபைக்காக போத காட்சி வைக்க போகிற எல்லாம் கை உயர்த்தி அமைதியாக ஒரு நிமிஷம் கை உயர்த்தி சொல்லுங்க. அப்பா, அது எங்க அப்பா தான். ஆண்டவரே, கொடா கூடிய பெருகும்படி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் உள்ள இந்த பிரச்சனைலாம் ரொம்ப பெருசு. இந்த பிரச்சனைகள் எல்லாம் முட்களை கத்தர் எடுத்து போடும். பட்டயத்தை எடுத்து போடும். எதிரான சூழ்ச்சிகள், எதிரான மனுஷர்கள், எதிரான வார்த்தைகள் எல்லாம் இதயத்தை விட்டு வெளியில போகட்டும். நல்ல சத்தமாக அந்நிய பாஷையில் இருந்து ஆண்டவரே நாங்கள் பலப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பலப்படுத்துகிறோம். ஆண்டவரே, சரீரத்தை பலப்படுத்துகிறோம். சிம்சோனின் பலமும் பவுலின் மேல் இருந்த அபிஷேகம் இரட்டிப்பாகவும், மோசேயின் மேல் இருந்த வல்லமை இரட்டிப்பாகவும், கிறிஸ்து இயேசுவின் மேல் இருந்த அபிஷேகம் இரட்டிப்பாகவும் இந்த பலவீனமும் வியாதி பிரயாணங்களில்
தேவனுக்கு குறைவில்லாத பக்கத்தில் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக ராஜா. குடும்பத்தில் ஒவ்வொரு தேவ மகிமை இறங்கட்டும். எனது சபை கட்டித்தர போகிறதுக்காக நன்றி. உன்னோட கூட இருந்து செய்ய பயங்கரமாயிருக்கின்ற வாக்கு தத்துவத்தை எல்லா சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். எல்லா சத்தமா ஒரு ஜம்ப் பண்ண போறோம். சொல்லுங்க, இந்த ஷெக்கினா அசெம்பிளியில, எங்க வீட்டுல, எங்க இல்லத்துல, எங்க சபையில, எங்க பட்டணத்துல சத்தமா 3 முறை இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். கை தட்டி கத்தருக்கு மகிமை உண்டாம்.